டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9087128388. யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்களை. அம்மா வணக்கம்மா. அண்ணா வணக்கம்ண்ணா. நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம்மா. மிக்க மகிழ்ச்சிண்ணா. மிக்க தமிழ்நாடுனுடைய நிலவரம், அரசியல் நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா அதிர்ச்சியாக இருக்குது. நாங்களும் களத்தில் தான் இருக்கோம். 25 ஆண்டு காலமாக இந்த களத்தில் இருக்கோம். அப்பா காலத்திலிருந்து இந்த அரசியலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அச்சப்படும் அளவிற்கு நிலைமைகள் மாறியதில்லை. ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும், அப்புறம் அதுக்கு பிறகு அது எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். இப்போ நீங்கள் ஜெயலலிதா காலகட்டத்தில் வந்து பத்திரிகையாளர்களே தாக்கப்பட்டாங்க. அந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது. அப்புறம் இவருடைய கருணாநிதி காலத்தில் ஜெயலலிதா கைது. ஸோ இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு 4 ஆண்டு காலமாக அச்சமூட்டும் விதமாகவே கொலை அதிகமாக, போதை மருந்து பழக்கம் அப்படிங்கிறது, அரசாங்கத்தினுடைய இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை, அடித்தட்டு மக்கள் அவர்கள் கேட்குற உரிமைக்கு கூட இல்லாமல் அவர்களை விரட்டி அடிக்கக்கூடியது, இதெல்லாம் ஒரு பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து இது அதிர்ச்சியே இல்லை. திமுக இந்த கட்டத்துக்கு வரும் அப்படிதான் நான் 4.5 ஆண்டு காலம் எதிர்பார்த்தேன். ஏன்னா திமுகவினுடைய ஆரம்ப கால அண்ணாவுடைய ஆட்சியிலே அப்படிதான். 1968 டிசம்பர் 25 கீழ வெண்மணி படுகொலை வந்து நடந்தது. 44 பேரை வந்து ஒரு சின்ன குடிசைக்குள்ளே போட்டு கொளுத்தியே கொண்டாங்க. அதுக்கு வந்து அண்ணாதுரை அவர்களுடைய நடவடிக்கை என்ன? ஒன்றுமே இல்லை. பேசி ஆட்சிக்கு வந்த அண்ணாதுரை இது சம்மந்தமாக எதுவுமே வந்து பெரிய எதிர்வினையே ஆற்றலை. அண்ணாதுரையோட காலமாக இருக்கட்டும், 1900 அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பொது ஜனங்களுக்கு அச்சுறுத்தலாக தான் இருந்திருக்கு. நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியுமா? அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரனை தடயமே இல்லாமல் அழிச்சாங்க. அப்போ என்ன, அண்ணாமலை பல்கலைக்கழகம் சார்பாக வந்து கருணாநிதிக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்து எடுக்கப்படுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கல்லூரியின் மாணவராக அவர் வந்து என்ன பண்ணுறாப்புல, ஒரு கழுதைக்கு வந்து டாக்டர் பட்டம் அப்படின்னு சொல்லி போய் அந்த பல்கலைக்கழக இடங்களில் ஃபுல்லாக உள்ள வைக்க சொல்கிறாரு. அப்போ இதை கேள்விப்படுற கருணாநிதி வந்து டாக்டர் பட்டத்தை வாங்கிட்டு அன்று இரவே அந்த மாணவன் ராஜேந்திரனை போட்டுட்டாப்புல. அவங்க தகப்பனார் இருக்காங்களே, தகப்பனார்கிட்ட வந்து இது சம்மந்தமாக விசாரிக்கும் போது, அவர் என் பையனே கிடையாது, பெத்த மகன் கொலையாகி செத்துட்டான், அவன் ஏன் மகன்னு சொல்லி அச்சப்படுறார். ஏன் மகன் தான் அப்படின்னு சொல்லி அந்த மகனுடைய செத்த பிணத்துக்கு வந்து உரிமை கோருவதற்கு கூட தகப்பனுக்கு வந்து அச்சமாக இருக்குது அப்படின்னா அதான் கருணாநிதியினுடைய ஆட்சி. அடுத்து மாஞ்சோலை படுகொலை பார்த்தோம். அப்புறம் வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் வந்து பரமக்குடி படுகொலை பார்த்தோம். இப்படித்தானே இவங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஜாதியை தூண்டி விட்டு இருதரப்பு மோதலை வந்து அதிகரித்து அவங்களுடைய ரத்தத்தை நக்கி குடிக்கிற திராவிட நரிகள் தான் இவங்க. அது மாதிரி தான் வந்து நான் இதை என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்து, இப்போ இந்த மேலப்பாதி கிராம மக்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த குறிஞ்சாகுளம் படுகொலையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மக்களுக்கு எதிரானதான். நம்ம வந்து இவங்க வந்து மக்களுக்கு ஆதரவாக இவங்க என்னைக்கு வேலை செஞ்சுருக்காங்க? நான் இதில் பார்த்தேன். நான் இந்த ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கருணாநிதி அவர்களால் வந்து ரொம்ப நேரம் அந்த ப்ரெஷர் வந்து ஹோல்ட் பண்ண முடியல, டக்குன்னு வெடிச்சிருவாப்புல. இதாயா மழை விட்டும் தூவானம் விடாது அப்படின்னு பாப்புல, இந்த அளவுக்கு வந்து பேசிடுவாப்புல. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லா மேக்கப் பண்ணாப்புல, நல்லா வந்து நான் நல்லாட்சி தர்றேன், 4 ஆண்டு ஆட்சி நல்லாட்சி அப்படின்னு சொல்லிலாம் வந்து பேசினாப்புல. 100 ஆண்டு பேசும் ஓராண்டு ஆட்சி அப்படின்லாம் வந்து சொன்னாப்புல. இப்படி வந்து நிறைய மேக்கப் பண்ணாப்புல, நிறைய நடிச்சாப்புல. கருணாநிதியால் கூட வந்து அந்தளவுக்கு ஒரு நடிப்பை வந்து மக்கள் மத்தியில் போட முடியல. ஆனால் ஸ்டாலின் அவர்களோட நல்லா நடிச்சாப்புல, நல்லா மேக்கப் போட்டாப்புல. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாயுமானவர் திட்டம் அப்படிலாம் கொண்டு வராப்புல. இப்போ நம்ம இது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குறது, தமிழ் புதல்வர் திட்டம் அப்படின்னு சொல்லி வந்து மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குறது, அப்புறம் வந்து இப்போ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குற திட்டம், அப்புறம் தாயுமானவர் திட்டம். இந்த திட்டம்லாம் கொண்டு வந்து
ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லா மேக்கப் பண்ணி செட் பண்ணி வச்சிருந்தாரு. அதை ஒரே அடியா வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து அடிச்சு உடைச்சிருச்சு. ஏன்னா இதுதான் உண்மையான திமுக, இதுதான் திமுகவினுடைய உண்மையான கோரமுகம், மக்களுக்கு எதிரான கோரமுகம் வந்து திமுகவினோட முகம் இப்படிதான் இருக்கும். 13 நாட்களாக போராடிட்டு வராங்க. நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மக்கள் இருக்கிற வரைக்கும் இங்க வந்து மக்கள் வாழ்விடங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய பணி தேவைப்படுது. அந்த பணியை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி சம்பளம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும். அவங்களுடைய பதவி வந்து அவங்களுடைய பொறுப்புகள் வந்து நிரந்தரமாக இருக்கணும். அதை போய் தனியாருக்கு தாரை வார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி நம்ம பார்க்க முடியும்? அது தனியாருக்கு தாரை வார்த்தை சும்மா தமிழ்நாட்டு கம்பெனிக்காரங்கிட்ட தாரை வார்க்கல. ஸ்டாலின் அவருடைய இனமான சொந்தம் யாரு? ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி இருக்கிறார்ல, அவருடைய கட்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய எம்பி யாரு? ராமி ரெட்டி அப்படின்னு சொல்லி. ராமி ரெட்டியினுடைய கம்பெனிக்கு வந்து சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியை தனியார் கான்ட்ராக்டுக்கு கொடுத்துருக்காரு, ஒப்பந்தம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இதை நம்ம எப்படி பாக்குறது? இன பாசனம் சொல்றதா, இன வெறின்னு சொல்றதா? மதராஸ் மனதேன்னு சொன்னாங்க, அது உண்மையாயிருச்சோ? நம்ம மதராஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தம் தானே. அப்படி பார்த்தா வந்து திருப்பதி கூட எங்களோடது கொடுத்துருவாங்களா? தமிழ்நாட்டுக்காரன் வெளியில போய் வெளி மாநிலங்கள் போய் இப்போ இப்படி எங்கே கோல வச்சு வாழ முடியுது? எங்கேயுமே இல்லை. இந்த ஒடிசால இருந்தாரு கார்த்திகை பாண்டியன் இருந்தாப்புல, அவரை வந்து பூரி ஜெகநாதனுடைய கோவில் சாவியே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்னா அது அவ்வளோ கேவலமா என்ன பேசுற? அப்ப என்னுடைய மாநகராட்சி பணியை நீ வந்து தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்குற, அதுவும் இந்த மண்ணை சாராத ஒரு கம்பெனிக்கு தாரை வார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளவு கேவலமா நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தான் மொழி வெறி பிடிச்சாளுறீங்க, இன வெறி பிடிச்சாளுறீங்க. அதனால வந்து இந்த கட்டத்துக்கு திமுக வரணும்னு தான் நான் 4 ஆண்டு காலம் காத்திருந்தேன். அது வந்துருச்சு. அது அந்த வகையில் வந்து எனக்கு மகிழ்ச்சி. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் அவங்க வந்து பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக. அதே போல அவங்களும் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. அதற்குள்ள இலவசமா வந்து பாடநூல் கொடுக்கப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கிட்ட நிதி இல்லை, 10 புத்தகங்கள் மட்டும் நாங்கள் இலவசமாக கொடுப்போம், மீதியில் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்க அப்படின்றாங்க. ஒரு கல்விக்கு ஒரு பாடநூலுக்கு வந்து பணம் கொடுக்க முடியலன்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது நீங்கள் சொல்றீங்க 3000 ரூபாய் கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க. இது 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 என்ன முரண்பாடா இல்லையா? அது 3000 ரூபாய் வந்து நிதித்தொகை நலத்திட்டம்லாம் சொல்றீங்க. அது இல்லைன்னா தேர்தலுக்கு திமுக கொடுக்கக்கூடிய பணம் 1000 ரூபா 500 ரூபா கொடுப்பாங்களா? அதை வந்து அரசாங்க கஜானால எடுத்து கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவங்க தேர்தலுக்கு வந்தா இப்ப எது நான் இந்த ஆட்சி செஞ்சிருக்கேன், நான் வந்து 4 ஆண்டு காலம் திமுக மக்களுக்கு என்னென்ன நல்லது செஞ்சதெல்லாம் பேசுறதுல 1000 ரூபாய் காசு வந்துச்சாமா, ஓசியில பயணம் போறீங்களாமா, இப்படித்தான் கேட்குறாங்க. அப்போ திமுகவினுடைய தேர்தல் பணமாகத்தான் நம்ம இந்த அரசின் நலத்திட்ட உதவிகளை நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் இது இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வந்து தமிழ் சங்கங்கள் வந்து புத்தகங்கள் வாங்குறதுக்கு வந்து முடியல, அதற்கான நிதி ஆதாரத்தை இவங்களால் திரட்ட முடியாது. ஏன்னா புத்தகம் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆயிரம், சில கோடிகள் ஆகுமா? 2 கோடி ரூபாய் வரும். சில கோடிகள் ஆகுமா? சில கோடிகள் கூட இவங்க கிட்ட இல்லையானே. இவங்க தமிழர்களுக்கு ஒட்டுமொத்தமாக எதிரான ஒரு கட்சியை ஒரு கருத்தை கொண்டு வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர இதெல்லாம் மாறணும்னே. இதெல்லாம் வந்து கேட்கும்போது வந்து உண்மையிலே இந்த தமிழர்களுக்கு கொஞ்சமாவது வந்து தமிழ் ரத்தம் உடம்புல ஓடுதான்னு தெரியல. இவ்வளவு கேவலமா ஆட்சி நடத்துறான். திரும்ப திரும்ப பரம்பரை திமுக பரம்பரை அதிமுக அப்படின்னு சொல்லி வந்து இவங்க நாக்கு கூசாம பேசுறாங்க அப்படின்னா இது வந்து நம்ம திமுகவை நினைச்சு ஸ்டாலினை பார்த்து வந்து நம்ம இழிவா பாக்குறதுக்கு போல நம்ம கூட பிறந்துட்டு திமுக வாக்களிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இழிவானவர்கள். இப்போ சமூக நீதி அப்படின்னா நாங்க தான், கல்வி கற்றுக் கொடுத்து நாங்க தான், நீங்க வந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்களை கல்லூரி பட்டதாரிகளாக நாங்க தான் ஆக்கியிருக்கோம், இத்தனை மருத்துவர்களை நாங்க தான் ஆக்கியிருக்கோன்றாங்க. அதே போல வந்து கடவுள் மறுப்பையும் முன் வச்சாங்க, பெண் உரிமையை முன் வச்சாங்க, ஏழை பங்காளன் நாங்க தான் அப்படின்னாங்க. நாங்கள் இடதுசாரி தத்துவத்தோடு இருக்கிற நாங்க. ஆனால் இது எல்லாமே இப்போ வந்து மக்கள் கேள்விக்குரிய பார்க்குறாங்களே அதையா? ஆமாண்ணா. இப்போ சமூக நீதி இடஒதுக்கீடு அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சமூக நீதி இடஒதுக்கீடு முதல்ல தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சு? பிராமணர்கள் அல்லாத இந்துக்களுக்கு, பிராமணர் அல்லாத மக்களுக்கு வேலை வேறுன்னு சொல்லி முதல்ல இடஒதுக்கீடை செயல்படுத்தியது சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை ஆளுநர் கையொப்பம் வாங்கி அதை வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தியது பரமசிவ கவுண்டருடைய மகன் சுப்புராயன், டாக்டர் சுப்புராயன் அவர்கள். அதுக்கும் நீதி கட்சிக்கும் இந்த திராவிடர் கழகத்துக்கும் இந்த திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேளுங்க. ஒரு சம்மந்தம் கிடையாது. முதல்ல பதிவுத்துறை அமைச்சராக இருந்து 1926 வந்து சுப்புராயன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். அது எப்படி இருக்கிறார்? 1921 இருந்து முழுக்க வந்து தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள்றாங்க, தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறாங்க, அவங்களுடைய அமைச்சரவையிலும் தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. என்னடா இது தமிழ்நாடு மாநிலமா இருக்கு, தமிழ் பேசுற மக்களுக்கு வந்து தெலுங்கர்கள் தான் வந்து முதலமைச்சராக இருக்கணுமா அமைச்சராக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் முதல்ல உருவாக்கின இயக்கமே வந்து நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பு அணி.
அதன் அடிப்படையில் தான் வந்து ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாப்புல. அதை வச்சு தான் வந்து 1926 தேர்தலை சந்திக்கிறாரு, பெரிய வெற்றி பெறாரு, கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிடாரு. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இத்தனை திட்டங்கள் இன்னைக்கு கூட வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. முதல்ல வந்து முன்னாடிலாம் வந்து எப்படி, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு துறையில் பதிவுத்துறையாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு துறையில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஒரு காலியிடம் இருக்கு அப்படின்னா அங்கே வந்து பிராமணர்கள் ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு தேர்வாணையம் வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை இதுக்கு வந்து நம்ம சரியான முறையில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும், தகுதியின் அடிப்படையில் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது எந்த தகுதியின் அடிப்படையில் அவர் தான் முதல்ல கொண்டு வராரு. பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு 7 இடம், இஸ்லாமியர்களுக்கு 2 இடம், பார்ப்பனர்களுக்கு 2 இடம், அப்புறம் வந்து கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க, கிறிஸ்துவர்களுக்கு 2 இடம், ஏனைய ஒருத்தர் வந்து அப்போ கூட வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை, இடஒதுக்கீடு கிடையாது. ஆனாலும் வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து பார்ப்பனர் அல்லாத உயர்ஜாதி இந்துக்களுக்கு தான் வந்துச்சு. 5, 2, 7, 10 மொத்தம் 12 ஒரு 12 காலியிடங்கள் இருக்குன்னா அந்த 12 இடங்களை வந்து நம்ம எப்படி நிரப்பணும் அப்படிங்கிறதுக்கான திட்டத்தை வந்து முதல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து தீர்மானமாக முன்மொழிஞ்சவர் வந்து அப்போது பதிவுத்துறை அமைச்சராக இருந்து முத்தையா முதலியான்கிறவர் தான். அதை வந்து இவர் என்ன பண்ண பரமசிவ கவுண்டர் அவர்கள் வந்து எல்லா துறைக்கும் வந்து நான் வந்து இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை, இந்த சமூக நீதியை நான் செயல்படுத்துறேன் அப்படின்னு சொன்னது வந்து பரமசிவ கவுண்டர் தான். இதுக்கும் திமுகவுக்கும் நீதி கட்சிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காது. ஆனால் நாங்கள் தான் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் 1928 இந்தியா விடுதலை பெறல. இந்தியா விடுதலை பெறாமல் இந்த இடஒதுக்கீடு அமலில் இருந்த 2 இடம் தான். ஒன்று வந்து தமிழ்நாடு, இன்னொன்று வந்து மெட்ராஸ் மாகாணம். அப்போ இன்னொன்று வந்து பரோடா மன்னர்கள் தான். மன்னர் கொண்டு வந்தார் இடஒதுக்கீடு சட்டம் வேணும், இடஒதுக்கீடு வந்து செயல்படுத்தியது மன்னர் தான். ஆனால் மக்களாட்சி முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் இடஒதுக்கீட்டை வந்து செயல்படுத்தியது, கொண்டு வந்தது மட்டும் இல்லை, செயல்படுத்தியது வந்து சுப்ராயன் அவர்கள் தான். அவர் தான் வந்து பண்ணாப்ல. பெண்ணுரிமைலாம் பேசுவாங்க. பெண்ணுரிமைக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? முதல்ல வந்து நீங்கள் நம்ம நிறையா இந்த முத்துலட்சுமி ரெட்டியார் பற்றி வந்து நம்ம நிறையா பேசியிருப்போம். அவங்க தான் வந்து தமிழ்நாட்டின் முதல் மருத்துவக் கல்லூரியில் பயின்ற முதல் பெண்ணே அவங்க தான். அவங்க 1926 தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிறாங்க. அவங்கள வந்து இல்லை அந்த பெண்ணுடைய ஆற்றலை வந்து நம்ம மக்களுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து இந்தியாவிலேயே சட்டமன்ற துணைத் தலைவராக மாற்றினது வந்து சுப்ராயன் அவர்கள் தான். இந்த பெண்ணோட ஆற்றல் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்கள பாரிஸ்க்கெலாம் அனுப்பிச்சு குழந்தைகள் நலன் சார்ந்து வந்து நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்க வச்சு எதிர்கட்சி பெண் துணைத் தலைவர் வந்து அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள் தான். அவருடைய ஆற்றலை முதல்ல பயன்படுத்தியது வந்து நம்முடைய தாத்தா சுப்ராயன் அவர்கள் தான். அப்போ இப்போ நீங்கள் பாருங்களேன், பெண்ணுரிமை அப்படின்னா நம்ம இவங்க சத்தியவாணி முத்து இருக்காங்களே, மதராஸ் பட்டினத்தில் திமுகவை வளர்த்தவர்களை சத்தியவாணி முத்து தான். அண்ணாதுரை அவர்கள் திமுகவில் கருணாநிதி ஃபவுண்டர் மெம்பர் கிடையாது. 1949 செப்டம்பர் 17 ராபின்சன் பூங்காவில் அண்ணாதுரை அவர்கள் திமுகவை ஆரம்பிக்கும் போது கருணாநிதி திமுகவினுடைய ஃபவுண்டர் மெம்பர் கிடையாது. ஆனால் சத்தியவாணி முத்து திமுகவின் ஃபவுண்டர் மெம்பர். இவங்க எடுத்த போராட்டத்தை, திமுக அப்போ எடுத்த போராட்டத்தின் காரணமாக அந்த அம்மா கை குழந்தையோட சிறைக்கு போயிருக்கு. எத்தனையோ சிறையை பார்த்துருக்குறாங்க. ஆனால் அந்த சத்தியவாணி முத்துவை அண்ணாதுரை அவர்கள் வந்து தன்னுடைய செய்தித்துறை அமைச்சராக வச்சிருந்து பிபிசிக்கெலாம் அனுப்பிச்சார், பிரிட்டனுக்குலாம் அனுப்பிச்சாப்ல. அப்படி இருந்து அண்ணாதுரை இறப்புக்கு அப்புறம் அந்த சத்தியவாணி முத்தை கட்சியிலிருந்து ஓரங்கட்டி கட்சியிலிருந்து துரத்தி எடுத்தவர் தான் கருணாநிதி. இவரை தான் வந்து பட்டியலின மக்களுடைய பாதுகாவலன்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த சேனல் நம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ பெண்ணுரிமைக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? லீலாவதி, நம்ம மதுரை மாநகராட்சி கவுன்சிலர் வந்து லீலாவதி அவர்கள் வந்து அவர்களை யார் வந்து வெட்டி கொலை பண்ணாங்க? இவங்க தான், திமுக தான் கொலை பண்ணுச்சு. தமிழ்நாட்டின் முதல் எதிர்கட்சி தலைவர், பெண் தலைவர் ஜெயலலிதா, அவங்கள வந்து சட்டசபையிலே தன்னுடைய 2 மனைவிகள் பார்வையாளர்கள் மாடத்தில் இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி பெண் தலைவரை துகில் உரித்து அந்த பெண்ணை வந்து மானபங்கம் படுத்தியது யார்? இந்த கருணாநிதி தான். பெண்களுக்கும் பெண் உரிமைக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு சம்மந்தம் கிடையாது. சமூக நீதிக்கோ இடஒதுக்கீடுக்கோ பெண் உரிமைக்கோ என்ன ஒரு சம்மந்தம் கிடையாது. உண்மையிலே வந்து இப்போ நம்ம இந்த சங்கரமடம் இருக்குல்லண்ணே, சங்கரமடத்தில் கூட வந்து இந்த விஜயேந்திர சரஸ்வதிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் கூட வந்து அந்த அந்த மடத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு. ஆனால் திமுக அது சாத்தியப்படுமா? சாத்தியம் இல்லை. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் தான் வர முடியுமே தவிர வேற யாரும் வர முடியாது. இங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்க தான் நம்பணும்.
உங்களுடைய கட்சி பணத்தில் உருவாக்கப்பட்டது தான் அண்ணா அறிவாலயம். அந்த அண்ணா அறிவாலயத்தினுடைய பத்திரத்தை வச்சு தான் வந்து சன் டிவி ஆரம்பிச்சது. இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தின் மேலே வந்து திமுக காரங்க யாராவது உரிமை கோர முடியுமா? இல்லை சன் டிவி மேலே யாராவது உரிமை கோர முடியுமா? யாரும் கோர முடியாது. இதை திமுக காரங்க தான் யோசிக்கணும். அதனால வந்து இதில் இவங்க இப்படிலாம் பேசுவாங்க. இது எல்லாமே ஏமாற்று வார்த்தை. இவங்களுக்குன்னு வந்து ஒரு பெரிய ஊடகம் கையில் இருக்குது. பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லைனா இந்த மாதிரி காணொலி மூலமாக எடுக்கக்கூடிய மீடியாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க கையில் இருக்குது. அப்போ அந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து 3/4 நூற்றாண்டாக இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு இருளில் வச்சுருந்து தான் திராவிடத்தினுடைய உச்சபட்ச சாதனையாக நான் பார்க்குறேன். இப்போது குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வந்து அவங்க தேர்தலை நோக்கி போக மாட்டேன்றாங்க, அவங்க வந்து முதலமைச்சர்லாம் ஆக மாட்டாங்க, இப்படியே தான் போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு பொதுவான ஒரு பரப்புரை வைக்கப்படுது. ஆனால் களம் வேற இருக்கு. இது போன்ற விமர்சனங்களை நீ எப்படி பார்க்குறீங்க? இல்லைண்ணே, இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் என்ன அரசியல் செஞ்சாரு? திமுக காரங்க எங்கேயா சாப்பிட்டு வந்துடுவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க, பாக்ஸிங் போட்டு அந்த கடை முதலாளியை அடிப்பாங்க. புரோட்டா சாப்பிட்டு கடை முதலாளியை அடித்த திமுகவினர் பாதிக்கப்பட்டவரை நேரில் சென்று சாரி கேட்ட ஸ்டாலின் அப்படின்னு தான் இருக்கும். இது திராவிட மாடல் அரசியல். ஆனால் தமிழ் தேசிய அரசியல் என்ன? பூமி பந்தில் மனுஷன் வாழணும் அப்படின்னா மனுஷனுக்கான அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது, ஆடு மாடுகளுக்கான அரசியல் பண்ணணும், இங்கே வந்து மரங்களுக்கான அரசியல் பண்ணணும், தண்ணீரின் கண்ணீர் அப்படின்னு சொல்லி பண்ணணும். இது தமிழ் தேசிய அரசியல். இதனால வாக்கு வரல அப்படின்னா இதனால வாக்கு வருதா வாக்கு வரலன்னு 2026க்கு அப்புறம் பார்ப்போம். இப்பயே அது அவர் அந்த மாதிரியான திட்டத்தில் இல்லை, இதில் திட்டத்தில் இல்லை அப்படின்னா சரி. அப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. பரந்தூரில் விமான நிலையத்தை 2024 நாங்கள் கட்டி முடிப்போம் அப்படின்னு சொல்லி அப்போது ஏவியேஷன் துறை அமைச்சராக இருந்த ஜோதிராதித்ய சிந்தியா வந்து நாடாளுமன்றத்தில் அறிவிச்சார். இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியல. சேலத்தில் 8 வழிச்சாலை வந்து உருவாயிருக்கும், பசுமை வழிச்சாலைன்னு சொன்னாங்க, அது வந்துருக்கும். எத்தனையோ வந்து மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கும். அதையெல்லாம் செயல்படுத்த விடாமல் இன்னும் வந்து தமிழ்நாட்டு மக்களை பெரும் அழிவுக்கு தள்ளிவிடாமல் காத்துக்கொள்வதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கரிசல் கட்டு கருப்பாக தமிழ் தேசிய பெரு நெருப்பாக அவர் இருக்கிறார். அதனால் வந்து இது என்ன மாதிரியான அரசியலுக்கு வித்துடும் அப்படிங்கிறத வந்து மக்கள் தீர்மானிக்கிட்டோம். திமுகவுக்கு வாடகைக்கு வாய் பேசுகிறாங்களே அவங்க சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ என்ன பார்த்தா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மெதுவான ஆனால் உறுதியான ஒரு வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய குளறுபடிகள் அதிமுகவுக்குள்ள உள்ள குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு. இந்த நீங்கள் மதிமுக கட்சியினுடைய தேய்மானம், பாமகவினுடைய குளறுபடி, விசிகவினுடைய பின்னடைவு, கிட்டத்தட்ட ஒரு அரசியல் களமே மாறுதான் நம்ம பார்க்குறோம். இது பழைய கட்சிகள் மீதெல்லாம் மக்களுக்கு ஒரு விதமான அதிருப்தி உண்டாக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்? அந்த நாம் தமிழர் கட்சியோட ரோல் என்னவா இருக்குது இதில்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த கட்சிகள்லாம் பலவீனமாக மாறிக்கொண்டிருக்குது. அதனால நாம் தமிழர் கட்சி பலமடைகிறது இல்லை. நாங்கள் எங்கள் கருத்தியலை சொல்கிறோம், எங்களோட உழைப்பை கொட்டுறோம், எங்களுடைய கருத்தியலை மக்கள்கிட்ட விதைக்கிறோம். எங்கள் பலத்தின் காரணமாகத்தான் நாங்கள் மேலும் பலமாகணுமே தவிர இவங்கெல்லாம் பலவீனமாயிட்டாங்க அதனால் செகண்ட் ஆப்ஷனாக மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுத்தாங்கிறது எங்களுக்கு வேணாம். நாங்கள் மக்களுடைய த ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் கேட்டீங்க வந்து அதிமுக வந்து பலவீனம் அடைகிறது அப்படின்னா வந்து ஆமாம், அதிமுக என்ற கட்சி உருவாவதுக்கான காரணம் என்ன? கருணாநிதி எதிர்ப்பு தான். இப்போ கருணாநிதி இறந்துட்டாலும் அதிமுக என்ற கட்சிக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்குது, அது அழிஞ்சு போகணும் தான். 2019 நாடாளுமன்ற தேர்தல் 40 விழுக்காடு ஓட்டு எடுத்தாங்க. 21 சட்டமன்ற தேர்தல் வெறும் 23.5 விழுக்காடு தான் அவங்களால வாக்கு செக்யூர் பண்ண முடியுது. அப்படின்னா வந்து அடுத்த இது வந்து இன்னும் வந்து 9 விழுக்காடு 8 விழுக்காடுக்கு குறையுமே தவிர இது மேலிருந்து வர்றதுக்கான தேவை என்ன இருக்குது? அதிமுகவை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேவை எங்கிருந்து வருது? இப்போ நீங்கள் இவர் 4.5 ஆண்டு காலம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுடைய எந்த போராட்டத்தில் வந்து முன்னின்றுருக்காரு? எதுலையுமே இல்லை. 4.5 ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து எப்படி கொடநாட்டு பங்களாவில் போய் ஓய்வு எடுப்பார், அதே மாதிரி நீங்கள் மூக்கு முட்டை தின்னுட்டு படுத்து தூங்கிட்டு 4.5 வருஷம் கழிச்சு வந்து தமிழ்நாட்டை மீட்போம், அதை காப்போம், மக்களை காப்பணும் வந்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து அந்த காலகட்டத்தில் மக்கள் நம்பினார்கள். ஜெயலலிதா பெரிய ஆளுமை என்று நம்பினார்கள். இன்னைக்கு ஜெயலலிதாவை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது நீங்கள் ஜெயலலிதா பாணியான அரசியல் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலிருந்து வெளியேறுவது தான் அதிமுக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன். இங்கே பாருங்க, பாஜக ஆனால் அப்படி போனால் பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. பாஜக எப்படி உள்ள வரும்? பாஜக ஒரு ஒட்டு உண்ணி, ஒரு உண்ணி. மாடு இருந்தால் தான் அதில் உண்ணி இருக்கும். நம்ம தான் மாட்டே அடிச்சிட்டோமே, அப்புறம் எப்படி உண்ணி இருக்கும்? நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா பாஜக வந்து
கிட்டத்தட்ட 48 லட்சம் புதிய வாக்காளர்களை மகாராஷ்டிராவில் சேர்த்து வெற்றி பெற்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் இது வரைக்கும் பால் தாக்கரே இருந்த வரைக்கும், சரத்பவார் ஆளுமையாக இருக்கிற வரைக்கும் பாஜக பெரிய அளவில் அங்கே ஷைன் பண்ண முடியல. ஆனால் வந்து ஏன்னா முழுக்க முழுக்க நீங்கள், நான் போயிருக்கேன் பூனா நகரங்களில் சாதாரண தெருக்களில் வந்து சிவசேனாவுக்கு பெரிய இது இருக்கும், சிவாஜியோடைய பெரிய சிலைகள்லாம் வச்சு வழிபடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து அவங்க வந்து பால் தாக்கரேனுடைய கட்சியவே வந்து 2 துண்டாக பிரித்து கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அதுக்கப்புறம் நடந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலுக்கு 48 லட்சம் புதிய வாக்காளர்களை பிஜேபி வந்து சேர்த்துருக்கு. அப்போ அந்த 48 லட்சம் புதிய வாக்காளர்கள் மகாராஷ்டிராவின் தலையெழுத்தை மாற்றுறாங்க. பால் தாக்கரே கையில் இருந்த, அந்த சிவசேனா கையில் இருந்த மகாராஷ்டிரா அரசியலை பாஜகவினுடைய கைகளுக்கு வந்து மாற்றுறதுக்கு வந்து தேர்தல் ஆணையமே உதவி செஞ்சிருக்கு. இன்னைக்கு பார்க்குறீங்க, பீகாரில் வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து வெளியேறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து எங்கள் கட்சிக்குள்ள வந்து மகளிர் பாசறை இருக்குது, மாணவர் பாசறை இருக்குது, மீனவர் பாசறை இருக்குது. அதே மாதிரி வந்து பாஜகவுக்கு பாசறை இருக்குது. ஆளுநர் பாசறைன்னு ஒன்று இருக்குது, தேர்தல் ஆணைய பாசறைன்னு ஒன்று இருக்குது, சிபிஐ பாசறைன்னு ஒன்று இருக்குது, ஐடி ரெய்டு பாசறை, இடி டிபார்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பாசறைன்னு ஒரு பாசறை இருக்குது. அதில் மிக முக்கியமாக இந்த தேர்தல் ஆணைய பாசறைன்ற ஒரு பாசறையை வச்சு பல மாநிலங்களில் பாஜக ஆட்சிக்கு வருது. இது குறித்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது வாய் பேசியிருப்பாரா? இப்போ அது மகாராஷ்டிராவது முடிஞ்சிருச்சு. இப்போ பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு வந்து ஒரு சிறப்பு விதிமுறைகள், அதில் ஆதார் கார்டு வந்து நம்மளுடைய ப்ரூஃப் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி கொடுத்துருப்பான்ல, அந்த ஓட்டர் ஐடி கூட ப்ரூஃப் கிடையாது. பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வா, அப்படின்னா தான் நான் வந்து உனக்கு வந்து புதிய ஓட்டர் ஐடி வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா பிஜேபிக்காக இந்த எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ தூரம் வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது குறித்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்து என்ன? அவர் பழனிசாமியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பாஜக ஆசாமியாக இருக்கிறார் பார்த்தீங்களா, அப்பதான் நமக்கு பிரச்சனை. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்படிப்பட்ட நிலையில வந்து திமுக விட்டா நமக்கு நாதி இல்லையே பாஜகவை எதிர்ப்பதற்கு. திமுக எதுக்கு பிடிக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. திமுக தான் கலிசலன்னு ஆகி போச்சுல. 4 ஆண்டுகளில் என்னங்க நடந்திருக்கு? நீட்டு தேர்வை ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? ரத்து பண்ணலை. நாங்கள் வந்தால் தேசிய கல்விக் கொள்கையை வந்து நிராகரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மாநிலத்துக்கான கல்வியை வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. நீட்டு தேர்வை ரத்து செய்ய சொன்னால் +1 தேர்வை ரத்து பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அரசு நிர்வாகம் என்றாலும் என்னன்னு தெரியும். பல இடங்களில் வந்து ஊழல், பல துறைகளை வந்து ஊழல்னு பார்த்துரும். கிட்டத்தட்ட மின்சார வாரியத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு ஊழல். நம்ம அரசு போக்குவரத்து கழகம் எப்போனாலும் தனியாருக்கு மாறலாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. மக்களுடைய இந்த பென்ஷன் பணம், பிஎஃப் பணத்தை வச்சு வந்து விதநெல்லை வச்சு வந்து சமைக்கிறதுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு வேலைகளை வந்து திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கு. அரசு நிர்வாகத்தில் ஏபிசிடி கூட தெரியாத ஒருத்தர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள். கருணாநிதியின் மகன் ஸ்டாலின். அதை தாண்டி அவருக்கு என்னங்க தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நம்ம முதலமைச்சராக வச்சிருக்கிறோம். நீங்க பாருங்க, இந்தியாவினுடைய விடுதலை பெற்று முடிச்சதுக்கப்புறம் இந்தியாவினுடைய மாகாணங்களில், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 75 ஆண்டுகள் தமிழ்நாடு வாங்கிய ஒட்டுமொத்த கடன்கிறது 4,80,000 கோடி. இந்த 4 வருஷத்தில் திமுகவினுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் 2021 25 வரைக்கும் இந்த 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கோம். மொத்தம் 8,80,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு. அந்த அளவு கடன் வாங்கி வச்சிருக்கான். அமிர்தியா சென், அப்புறம் வந்து ஜெயரஞ்சன் போன்ற பொருளாதார மேதைகள் எல்லாம் வச்சு ஒரு குழு அமைச்சாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அவ்வளவு குழுவெல்லாம் மேதைகள் எல்லாம் இருக்கும் பொழுது 10 லட்சம் ரூபாய் கடன் ஏன் வாங்க வேண்டி ஏற்பட்டது? சரி, அந்த 10 லட்சம் கோடி கடன் ஆகுறது, 4 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. இந்த 4 லட்சம் கோடியில் எவ்வளவு முதலீட்டை திரட்டி இருக்காங்க? அந்த 4 லட்சம் கோடி எப்படி பெருக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. முதலீடு இல்லைன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கூட தூத்துக்குடி போய் வந்து ஸ்டாலின் அவர்கள் வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வாகன தயாரிப்பு நிறுவனத்தை வந்து இது பண்ணாப்ல. அதை பற்றி நான் படிக்கும்போது வந்து அது வியட்நாமை சேர்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் தலைவர் வந்து முதல்ல என்ன தொழில் தெரியுமா பண்ணாப்ல? நூடுல்ஸ் வித்துருக்காப்ல. நூடுல்ஸ் வித்து இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனமாக மாற்றிருக்கிறாப்ல. வியட்நாம்ங்கிறதுன ஒரு சின்ன பாம்பு மாதிரி இருக்கிறேன், பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு மாதிரி இருக்கிற நாடு. அந்த நாட்டில் இருந்து கூட ஒரு முதலாளி உருவாகி இன்னொரு நாட்டுக்கு வந்து வாகன தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டு சாதிக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்கும்போது, காமராஜர் மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள், அரும்பெரும் தலைவர்கள், கர்ம வீரர்கள் கட்டி வச்ச பள்ளிக்கூடங்கள் இன்னும் இருக்கு, பல ஆயிரம் இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கார ஏன் வந்து இந்த மாதிரியான தொழில்கள் வந்து செய்ய முடியல?
நமக்கு இங்க என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல இங்க நாங்க வந்து தொழில் முனைவோரை வந்து உருவாக்கப்படுறது இல்ல, மாறா வந்து நாங்க இன்ஜினியராக உருவாக்கிடுவோம், டாக்டர் ஆக்கிடுவோம், அவங்க வெளிநாட்டுக்கு போய் வந்து இது பண்ணுவாங்க, மருத்துவர். அது எப்படின்னு இப்ப வந்து இலங்கை தமிழர்கள் உலகத்துல பல நாடுகள் இருக்காங்க, அரசியல் அகதிகளாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு தமிழர்களும் உலகம் முழுக்க பல நாடுகள் இருக்கிறாங்க, அவங்க பொருளாதார அகதிகளா இருக்கிறாங்க. படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ காமராஜர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கல்லூரிகளை உருவாக்க வேண்டிய தேவைகள் இருந்தது, பல்கலைக்கழகங்களை உருவாக்க வேண்டிய தேவைகள் இருந்தது, ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கொடுக்க வேண்டிய தேவைகள் இருந்தது. அதை அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ அதுக்கு அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் கருணாநிதியாக இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், என்ன பண்ணுவோம், படிச்சு முடிச்சு 8 லட்சம் பேர் வர்றாயா, அவனுக்கு தேவையான தொழிலகங்களை வந்து நம்ம இங்கே உருவாக்கி கொடுக்கணும். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தொழிலகங்கள் இருக்குன்னா அது காரணம் காமராஜர் தான். 9 தொழிற்பேட்டைகளை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் கொண்டு வந்ததான் ICF பெரம்பூர் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, அவர் கொண்டு வந்ததான் NLC, அவர் கொண்டு வந்ததான் சேலம் ஸ்டீல் பிளான்ட், அது திறந்து வச்சதுதான் கருணாநிதி. ஸோ அவர் வந்து ஒரு பேஸை போட்டு போயிட்டாப்ல, அந்த பேஸோட நிற்குது, அந்த அடித்தளத்தோட நிற்குது. 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அடுத்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இந்த மக்களுக்கான இப்போ ஐடிலேருந்து 8 லட்சம் பேர் வரானா, அப்போ டைடல் பார்க்கை வந்து ஒரு IT கம்பெனி நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். நான் சர்வீஸ் கொடுக்குறேன்ப்பா, இப்போ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்லேருந்து இத்தனை பேர் வர்றானா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் இத்தனை பேர் வர்றாங்களா, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வர்றாங்க, நான் தொழிற்சாலை வந்து ஆரம்பிச்சிருக்கணும். மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல், நிலத்தடி நீருக்கு பாதிப்பு இல்லாமல், எவ்வளவு நிலத்தடி நீர் இருக்கணும் அதை நான் திரும்ப வந்து நிலத்துக்கே செலுத்துற அளவுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்சிருந்தேன்னா எனக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க, எவ்வளவு கோடி வருவாய் இருக்கும். இப்போ நீங்க பாருங்களேன், இப்போ நீங்க பாலாறு முழுக்க பாத்தீங்க அப்படின்னா லெதர் ஃபேக்டரி வந்து தனியார்காரன் வச்சிருக்கான், அதையும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்யக்கூடாது. நமக்கு இப்போ நூல் இருக்குல்ல, பருத்தி இருக்கு, நெசவு இருக்குல்ல, இந்த நெசவையும் தமிழ்நாடு செய்யக்கூடாது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி படிச்சுட்டு வரால, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல மெஷின்கள் நம்ம இந்தியாவில் விளையக்கூடிய பருத்தியை வந்து உள்ளெடுத்துக்காது. அவன் கொடுக்குறான் பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த நூலில் நூற்கக்கூடிய மிஷின்கள் எல்லாமே மான்செஸ்டர்லேருந்து இறங்குனது, இங்கிலாந்துலேருந்து இறங்குனது. அவனுக்கு வந்து தேவை இருந்தது, இந்தியாவிலிருந்து நம்ம வந்து பொருள் எடுத்து நம்ம துணி தயாரித்து திரும்ப இந்தியாவுக்கே வந்து விற்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவை இருந்தது. நம்ம இந்தியா விடுதலை பெற்றோம், விடுதலை பெற்றதுக்கப்புறம் இந்த முறை மாறலை. நம்மளுடைய பாரம்பரிய பருத்தி வகைகள்லாம் அழிக்கப்பட்டு அவன் என்ன கொடுக்குறானோ அந்த விதையை தான் நம்ம போட முடியும், அந்த பூச்சி மருந்து தான் நம்ம போட முடியும், அந்த உரத்தை தான் நம்ம போட முடியும். உங்களுக்கு தெரியுமா, வெறும் இந்திய சாகுபடி பரப்பளவில் வெறும் 5 விழுக்காடு 7 விழுக்காடு தான் பருத்திக்கானது. ஆனால் இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக, இந்திய விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக பூச்சி மருந்து உரங்கள் பயன்படுத்துறாங்களே, அதில் 55 விழுக்காடு பருத்திக்கு மட்டும் போகுது. அது அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆகுது. அப்போ நாம் இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். நீ மெஷினை மாற்று, இங்கே பாரம்பரியமாக என்ன பருத்தி வருமோ அந்த பருத்தியிலிருந்து இலையை தயாரித்து நூலை தயாரித்து நீ வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணு. அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்குன்னு இருக்கு, அரசுக்கு இருக்கு. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து அந்த பார்வை இருக்கணும், அந்த சிந்தனை இருக்கணும், அப்புறம் தான் செய்ய முடியும். நீங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் ஒரு ஆண்டுக்கு படிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? அவன் போய் லட்சுமி மில்ஸ்லையும் பிற்காலையும் போய் வேலை பார்க்கறதுக்காக நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ரிசோர்ஸ் வருது, இந்த ரிசோர்ஸை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், இந்த ஆற்றல் வருது அப்படின்னா இந்த ஆற்றலை வந்து நான் எந்த விதமாக மக்களுக்கு ஒவ்வொரு கல்லூரி மாணவர்கள் தலையிலையும் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் மட்டும் பல ஆயிரம் வந்து இன்வெஸ்ட் செய்யப்படுகிறது, முதலீடு செய்யப்படுகிறது. டியூஷன் ஃபீஸ் வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்டாலின் அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்கல, மக்கள் வரிப்பணம் கட்டுறாங்க. அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணம் வந்து என்னவாக திரும்ப மக்களுக்கு வருது, எதுவாக வரலையே. அப்போ இந்த நாடு எப்படி உருப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த 4 லட்சம் இந்த அமர்த்தியா சென் பேசுகிறாங்க. இதில் நான் சுபவி கூட வந்து சமூக நீதி கண்காணிப்பாளராக இருக்காருண்ணே. சுபவி என்னென்ன பண்ணுறாரு, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறத தவிர சமூக நீதி கண்காணிப்பாளர் சுபவீரபாண்டியன் என்ன வேலை செய்யறாரு? அவர் திமுக சமூக நீதி கண்காணிப்பாளர். திமுகவுக்கு சமூக நீதிக்கு தான் வந்து 180 டிகிரி ஆச்சு, திமுகவுக்கு சமூக நீதிக்கு வந்து சம்பந்தமே இல்லையா. அதனால வந்து அமர்த்தியா சென் அவர்கள்லாம் அவங்களெல்லாம் வந்து நம்ம அவங்களுடைய புத்தகங்களை படிச்சுட்டு அந்த கண்டென்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அவங்கள போய் வந்து ஒரு குழுவினுடைய தலைவராக உட்கார வச்சு நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து முன்னெடுத்து செல்லுங்க அப்படின்னா அது முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கே எந்த ஆறு ஓடுது, காவிரி எத்தனை ஆறாக பிரியுது, எங்கெங்கே எப்படி ஓடுது, வெண்ணாறு எங்கே ஓடுது, வெள்ளாறு எங்கே ஓடுது, கொள்ளிடம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஓடுது, அமராவதி எங்கேருந்து எங்கே ஓடுது, அந்த சாகுபடி பாசனம் எங்கே இருக்குது, எத்தனை இந்த 18 லட்சம் ஹெக்டேர் தமிழ்நாட்டில் காவேரி பாசனத்தில் இருக்குன்னா அது 30 லட்சம் ஹெக்டேராக மாற்றினா நமக்கு என்ன மாதிரியான பணப்பலன்கள் வந்து வரும், அதை எப்படி பயன்படுத்தினா தமிழ்நாட்டு மூளை தேவைப்படுது.
அமர்த்தியா சென் போன்ற பெங்காலி மூளைகள் தேவையில்லை, தமிழ்நாட்டு மூளை தேவைப்படுது. அந்த மூளையை செயல்படுத்துறதுக்கு வந்து தமிழ்நாட்டு அதிகாரியால தான் முடியும். இப்போ நான் இப்போ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து சொல்றாங்க, நான் வந்து வேளாண் பணி அரசு பணியாக மாற்றுவேன் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வளங்களை புரிந்து கொண்ட ஒருத்தனால தான் அதை செயல்படுத்த முடியும். காவிரியில் நெல்லை தவிர வேற எதுவும் போடுறதுக்கு மக்கள் வரமாட்டாங்க. ஆனால் இதே அரியலூரில் நெல் விளைவிப்பாங்க, மக்காச்சோளம் விளைவிப்பாங்க. இப்போ நீங்கள் டவுன் சவுத்து கீழே வந்துட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மிளகா தான். மிளகா தாண்டி அவங்க இல்லை, நீங்கள் மிளகா முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி இதில் வேணால் வந்து மல்லி போடுவாங்க, தவிர போட மாட்டாங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது யோசிங்க. விவசாயம் தான், அந்த விவசாயத்தில் ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான விவசாயம் இருக்குது. அந்த மக்களை நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? அதில் ஒரு பெரும் சிக்கல் இருக்குல்ல. ஆடு மாடு வளர்க்குறதுக்கு வந்து ஒரு பெரும் சொசைட்டி இருக்குது. அந்த சொசைட்டியிலேருந்து வந்து அந்த பால் உற்பத்தியை வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பால் உற்பத்தியை பெருக்கிறதுக்கு வந்து எந்த வகையான மாடுகளை வளர்க்குறோம், அந்த வகையான மாடுகள்லேருந்து எந்த மாதிரியான சத்துக்கள் வருது, அதை நம்ம குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்குது, நம்ம மக்களுக்கு எப்படி கொடுக்குங்க தெளிவு இருக்கணும்லண்ணே. மூளை தமிழ்நாட்டு மூளையாக இருக்கணும், அப்படின்னா தான் செயல்படுத்த முடியும். ஆனால் 4 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 4 லட்சம் கோடி நீங்கள் 4 லட்சம் கோடி தமிழ்நாடு வந்து கடன் வாங்கியிருக்கு. திமுக அமைச்சர்களுடைய வருமானம் எவ்வளோ தூரம் போயிருக்கு, அவங்களுடைய பினாமிகளோட சொத்து எங்கே போயிருக்கு, கனிமொழி எதுக்கு ஜப்பான் போறாங்கன்னு தெரியாதா? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சமீபத்தில் எனக்கு துபாய் அனுப்பிச்சிருந்தேன். துபாயில் இந்த துபாய் மால் போகிறேன், எமிரேட்ஸ் மால் போகிறேன், எல்லா மாலும் சொன்னேன். அக்கா இது கனிமொழியோடதுக்கா, இப்போ தான் வந்து சைன் பண்ணிட்டு போனாங்க. அக்கா இது வந்து அவங்களுக்குள்ளதுக்கா, இது வந்து அவங்களோட பினாமி பேர்லாம் வாங்கியிருக்காங்கக்கா. நீங்கள் எதுக்கு துபாய் போகிறீங்க, நீங்கள் எதுக்கு லண்டன் போகிறீங்க, நீங்கள் எதுக்கு ஸ்பெயின் போகிறீங்க, நீங்கள் எதுக்கு ஜப்பான் போகிறீங்கன்னு கூட தெரியாத ஆட்கள் இல்லை, எல்லாம் தெரியுது. இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த 4 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன் பெற்றதுக்கும் கனிமொழியினுடைய பினாமி சொத்துக்கள் அதிகரிச்சதுக்கும் ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலினுடைய சொத்துக்கள் அதிகரிச்சதுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால வந்து நம்மளை வச்சு அவன் காசு வாங்குறான், நம்மளை வச்சு அவன் பணக்காரனாக, அதுதான் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்போம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.